श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 8வது ஸ்லோகம். நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோஹ்ய கர்மணः சரீர யாத்ராபிச்ச தே ந பிரசித்தயேத் அகர்மணः. நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோஹ்ய கர்மணः சரீர யாத்ராபிச்ச தே ந பிரசித்தயேத் அகர்மணः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? நியதம் அதாவது இது எப்படி படிச்சுக்கணும்னு கேட்டால், துவம் நியதம் கர்ம குரு. பெருமாள் அவனை கூட்டு என்ன சொல்கிறார்? நீ முதல்ல கர்மாவை செய். உனக்குன்னு என்ன விதிக்கப்பட்ட கர்மா இருக்கோ, ஒரு ராஜா தன்னுடைய பிரஜைகளை காப்பதற்காக என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். ஒரு தம்பி அண்ணாவுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். ஒரு அண்ணா தம்பியை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதாவது உனக்கு என்ற விதிக்கப்பட்ட கர்மாவை விடாது செய், சரியாக செய். ஏன்னு சொன்னால், உளவியல் அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்னதுன்னு கேட்டால் ரோல் டிஃபைனிங். ரோல் டிஃபைனிங் சொன்னால், நம்ம எந்தெந்த பாத்திரத்தை ஏற்று நடக்கிறோமோ, அதாவது ஒரு வாழ்வு அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்கின்ற பாதையில் எல்லாமே என்ன நடக்கும்? இப்போ தான் இந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு குழந்தை அப்படி இருக்கும். முன்னாடியெல்லாம் எல்லாத்துலேயுமே 4 பசங்க 5 பசங்க இருக்கும். அப்படின்னா ஒரு 3வது பையன்னு சொன்னால் அவனுக்கு 2 அண்ணா இருக்கும், இல்லை 2 அக்கா இருக்கும், இல்லாட்டி போனால் 2 தங்கை இருக்கும், இல்லைன்னா இவனுக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா அப்படி ஒன்றா கிடச்சிருக்கும். அதாவது நீ எந்த பர்த் ஆர்டர் பர்சனாலிட்டியில் இருக்கமோ அந்த பர்த் ஆர்டர் பர்சனாலிட்டிக்கு உண்டான வேலைகளை விடாது செய்யணும். நியதம் குரு கர்ம துவம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஜ்யாயஹி, அதாவது கர்மம் செய்தல் மிகவும் நல்லது, சரியானது, அது ஏற்புடையது, எல்லாராலும் மெச்சத்தகுந்தது. மேலும் அகர்மணஹா, கர்மம் செய்யாத நிலையில் உனக்கு சரீர யாத்ரா அபீச்ச, உடலை நடத்துவதும் கூட சிரமமானதாக ஆகிவிடும். அதனால் தேக யாத்திரை நல்லபடியாக நடக்கணும். தேக யாத்திரைன்னா என்ன? இந்த சரீரத்தில் இப்போ வந்திருக்கிற இந்த உள்ளுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கே, போயின்னு இருக்கே, அது என்ன பண்ணோன்னு கேட்டால், இப்போதைக்கு இந்த உயிரில் வந்திருக்கு, இது ஒரு டெம்பரரியான இடம்தான். இந்த சரீரம் இந்த உயிருக்கு இது ஒரு டெம்பரரியான இடம். இதுக்கு என்ன பண்ணும்? இது பண்ணியிருக்கிற கர்மாக்கு ஏற்ப இந்த ஜென்மாவில் இந்த ஒரு என்ன தெரியுமா, ஸ்திரீயோட சரீரத்தில் இருக்குது. இதில் என்ன விஷயமெல்லாம் அது செய்யுமோ செய்யாதோ, அதுக்கு என்னெல்லாம் உண்டோ, என்னெல்லாம் தேவைகளோ, என்ன விதமான வசதிகள் வாய்ப்புகள் உண்டோ அதையெல்லாம் அது பண்ணிக்கிறதுக்கு இந்த சரீரத்தை அது பயன்படுத்திக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு கர்மானுசாரேன புத்தி அது கிடைக்கும். அந்த புத்திக்கு ஏற்ப அந்த வேலையை அது பண்ணின்னு இருக்கோம். ஆனால் இந்த தேக யாத்திரை முடிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? சரீரத்தை விட்டுவிட்டு இந்த ஜீவன் கிளம்போம். இதுக்கு உண்டான இந்த விஷயம் வாசனைகள் இருக்கே, எந்தெந்த வேலையை செய்தோம், எப்படி இருக்குது, இதில் தப்பாக சொல்கிறது, பொய் பேசுறது, இல்லாட்டி போனால் சத்தியத்துக்கு விடாமல் இருக்கிறது, என்ன தெரியுமா, நேர்மையான குணங்களை கடைபிடிப்பது, அதெல்லாம் போயின்னு இருக்குன்னு சொன்னால் அதுபோல் அது எடுத்துக்கிட்டு அது போகும். ஆனால் அடுத்த சரீரம் கிடைக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு. அதாவது பித்ருலோகத்தில் இருந்தாலும் இந்த கர்மாவை அனுபவிப்பதற்காக வேறு எந்தாவது என்ன சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தாலும், இல்லை கீழே நரகத்துக்கு போய் கொஞ்சம் யாதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வரதா இருந்தாலும், எதை முடிச்சுட்டு வந்தாலும் மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணுவா? சுவாமியோட அனுகிரகத்தில் அந்த பாக்கி உள்ள கர்மாவை தொலைக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு 300 ஜென்மா கிடைக்கும். அது 300 ஜென்மா கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த வாழ்வியல் ஆதாரங்களை பொறுத்து அதுக்கு என்ன மாதிரி சரீரம் அப்போ கிடைக்கிறதோ, ஆம்பளை சரீரமோ பொம்பளை சரீரமோ, எந்த ஆண் சரீரமாக இருந்தாலும் பெண் சரீரமாக இருந்தாலும் அதுக்குண்டான தேக யாத்திரையை நடத்துக்கிறதுக்கு அதுக்கு உண்டான வேலையை அது செய்யும். அதாவது கர்மாவை முடிக்கிறதுக்கு இந்த சரீரம் அதுக்கு ஒரு டெம்பரவரி ரெசிடென்ஸ் தான். அதாவது தற்காலிகமாக தான் அது அங்கே இருக்கும்.
பர்மனெண்ட்டாக இந்த சரீரத்திலே இதே சரீரத்திலே இருக்கும்னு சொல்லறதுக்கு முடியாது, அப்படி கிடையவும் கிடையாது. இந்த சரீரம் பைசா போச்சுன்னா சொல்லாது கொள்ளாது என்ன பண்ணிடும், அது கிளம்பி போயிடும். அதனால் இந்த சரீர யாத்திரையை நடத்துவதற்கு உடலை நடத்துவது, இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் போகணுமோ அதற்கேற்ப பர்த் ஆர்டர் பர்சனாலிட்டின்னு சொன்னால் எத்தனாவது குழந்தையோ அதுபோல் நடந்துக்கிறதுக்கும், அப்புறம் எத்தனாவது ஆணா பையனா பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கும் உன்னை நீ என்ன பண்ணிக்கணும், தயார் பண்ணிக்கணும். அதனால் பெருமாள் இங்கேன்னு சொல்கிறார், துவம் நியதம் கர்ம கர்ம நியதம் குரு கர்ம கர்ம குரு அப்படின்னு சொன்னால் நீ முதல்ல என்ன பண்ணுற, உனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை செய். சண்டை ஃபீல்டுக்கு பேட்டில் ஃபீல்டுக்கு வந்த பிறகு கிருஷ்ணா ஒரே ஒரு உபகாரம் பண்ணு, இந்த தேரை கொண்டு போய் 2 சேனைக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்தேன் அப்படின்னு கேட்டுக்கிறார். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்ட உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், அப்போதைக்கு அவர் ஒரு சாரதி அப்படின்னு அப்படி தான் நினச்சிக்கிறார். அவனும் அர்ஜுனன் நினச்சிக்கிறான், நம்ம அத்தை பையன் நம்மளுக்கு வண்டி ஓட்ட வந்திருக்கிறாரு, அவரை நம்ம எங்கே போய் நிறுத்து கிருஷ்ணா, அங்கே போ பின்னாடி போ வேகமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம்னு நினச்சிக்கிறார். அப்படி அதாவது அந்த நேரத்தில் அப்படி அந்த மாதிரி யோசனை வருது. ரபம் சேனையோர் உபயோர் மத்தியே அங்கே கொண்டே போய் நிறுத்துன்னு சொன்னோடனே பெருமாள் ஒன்றும் சொல்லாமல் நடுவில் கொண்டு நிறுத்துறார். நடுவில் கொண்டு நிறுத்தினோடனே அவனுக்கு படப்படான்னு வருது, எதிர நிற்கிறது தாத்தா குரு எல்லோரும் நிற்கிறாளே, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு இறங்கி காண்டிபத்தெல்லாம் கீழே போட்டுவிட்டு குழப்பவாதியாக போயிட்டு இதை இப்படி பண்ணுவேன், இப்படி போய் சண்டை போட சொல்கிறேன், எனக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறே நீ அப்படின்னு சொல்லி கேட்க துவங்குறார். அந்த மாதிரி அர்ஜுனன் கேட்க துவங்கினதுனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், நியதம் குரு கர்ம துவம் அப்படின்னு சொல்கிறார். வரிசையாக சொல்லிட்டு வரார். முதல் அத்தியாயத்தில் சேனையோர் உபயோர் மத்தியேன்னு கேட்ட பிறகு அது 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சண்டையில் இவா நிற்கிறா அவன்லாம் அதை பண்ணிட்டு இருக்கான், இந்த இத்தனை அக்ஷரோனி சேனை இங்கே இருக்குது, இதெல்லாம் அவளோட சங்கத்தெல்லாம் எடுத்து ஊதின்னு இருக்கா அப்படின்னு வரிசையாக முதல் அத்தியாயத்துலேருந்து முடித்து 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் வரைக்கும் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அந்த உபதேசம்ன்ற வார்த்தை பெருமாள் கீதையை சொல்லி கொடுக்கறது 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா அப்போ கேட்குறாரு, இதெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னு. அதனால் இவ்வளோ தூரம் பயம் இருக்குது, மனசில் குழப்பம் இருக்குன்னா நீயே என்ன பண்ணுற, எனக்கு எது நல்லதோ எது சரியோ அதை பார்த்து செய்து கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சு விட்டார். 2வது அத்தியாயத்துலேருந்து பெருமாள் என்ன பண்ணுறாரு, தனித்தனியாக இருந்து இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படி தான் இருக்கணும், சண்டைக்குன்னு வந்துட்டு போட மாட்டேன்னு தடியில் என்ன பண்ணக்கூடாது, பயந்து அடிச்சுக்கிண்டு எதிர்பக்கம் போகக்கூடாது, நான் காட்டில் போய் சன்னியாசம் வாங்கிட்டேன், ஞானத்தை யோகம் பண்ணுறேன் தவம் பண்ணுறேன்லாம் சொல்லி போகக்கூடாது, சண்டைக்கு வந்தியான சண்டை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் இந்த சரீர யாத்திரையை நடத்துறதுக்காக இருந்தாலும் என்ன பண்ணணும், நிச்சயமாக அதுக்குண்டான கர்மாவை செய்யணும். கார்த்தலேருந்து குளிக்கணும், பெருமாள் சேவிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், தளிகை பண்ணணும், பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சரீர யாத்திரையை நடத்துறதற்கு சாதாரணமான வேலையாக இருந்தாலும் அதை விடாது செய்ய வேண்டும். அதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யணும். ஆனால் அதனால் இன்றைக்கி இதை செய்யணுன்ற ஒரு அந்த பற்றை வளர்த்துக்கக்கூடாது. அதனால்தான் கர்மம் செய்யாமையினும் செய்தல் சிறந்தது. தமோ குணத்துக்கு அடிபட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கு அடிமையாயிட்டு சோம்பலாக எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல ஒரு இடமா உட்காந்துருக்கிறத காட்டிலும் அது என்ன பண்ணலாம், தமோ குணத்தை தாண்டி ரஜோகுணம் என்ன பண்ணணும், இது வேணும் அது வேணும், அங்கே போகணும் இங்கே போகணும், இதெல்லாம் வாங்கிக்கணும் அதெல்லாம் போகணும், அதுவும் எனக்கே வேணும் இதுவும் எனக்கே வேணும் எல்லாம் எனக்கே வேணும் அப்படின்னு ஒரு சிறு குழந்தை சொல்கிற மாதிரி ஒரு சிறு குழந்தைகிட்ட ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தோன்னு வைங்களேன், இல்லை ஒரு 6 வாழைப்பழம் இருக்கிற ஒரு பேக்கெட்டு, இன்னும் இல்லை ஒரு 4-5 அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முறுக்கோ ஏதோ ஒன்று போட்ட ஒரு பேக்கெட் கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு பாத்திரத்தில் 5 முறுக்கு போட்டு கொடுத்தோமானே எல்லாம் எனக்கே நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும். அப்போ தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைக்கு, இந்த ஹாலில் யார் இருக்காளோ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முறுக்கு ஒரு கொடுத்துடு, பாக்கி என்ன இருக்குன்னு பாரு, உனக்கு ஒன்றும் இல்லைன்னா மறுபடியும் இங்கே வா அம்மாட்ட வா, இல்லைன்னா பாட்டிகிட்ட போய் இன்னும் பாக்கி முறுக்கை கேட்டு வாங்கிட்டு வா, எல்லாருக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு நம்ம சொன்னோமான த சைல்ட் லேர்ன்ஸ் டு ஷேர். அதுக்கு என்ன பண்ணோம், அடுத்த வாளுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பழக்கம் வரும். அது என்னது, தனக்குன்னு இருக்கிறத தானே வச்சுக்கணும்னு நினச்சா அந்த எண்ணம் தவறு. அது தவறு இல்லை, அந்த தவறு என்ன பண்ணணும், மாற்றணும். அதுக்காக நீ என்ன செய்யணும், எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்து விட்டு உனக்குன்னு ஒரு பகுதி இருக்கும், அதை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறான். அது எப்படி சிறு குழந்தை இம்மெச்சூர்டு மைண்டில் என்ன பண்ணோம், அந்த இம்மெச்சூரிட்டியை வெளியில் காட்டுற மாதிரி எல்லாம் எனக்கே வேணும்னு கேட்குறது. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு ரஜோகுணம் அத்தியாவசியம்.
அது ரஜோகுணத்தோட அடிப்படையில் இதெல்லாம் தனக்கே வேணும்னு கேட்குறது. அதுபோல் தமோகுணத்தில் அடிமைப்பட்டு எந்த காரியங்களும் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் ரஜோகுணத்திற்கு அடிமைப்பட்டு இந்த காரியம் செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும்னு பரபரப்பாக எல்லா வேலையும் செய்வது ஏற்புடையது. அதனால் கர்மம் செய்பவரை காட்டிலும் ரஜோகுணத்திற்கு அடிமைப்பட்டு கர்மம் செய்பவர் ஏற்றுக்கொள்பவர். தமோகுணத்துக்கு அடிமைப்பட்டு கர்மத்தில் முயற்சி இல்லாதவனை காட்டிலும் என்ன பண்ணும், ரஜோகுணத்தால் தூண்டப்பட்டு காமிய கர்மம் செய்பவனும் என்ன ஏற்புடையவனே. அதனால் அர்ஜுனா, நீ என்ன பண்ணணும், இப்போ எழுந்து சண்டை போடுறதுக்கு வா அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.